अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम सुब्हानल्लज़ी अस्रा बि अब्दिही लैलन मिनल मस्जिदिल हराम इलल मस्जिदिल अक़सल्लज़ी बारकना हौलहु लिनुरियहु मिन आयातिना இன்னஹு சமீஉல் பஸீர். எனது அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு இஷாவுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். நாம் பிறந்ததிலே இருந்து இதுவரைக்கும் இந்த நாளை வருடா வருடம் சந்திக்குகிறோம். இன்னும் இதே நாளை பல வருடங்கள் இந்த உலகத்திலே இதுவரைக்கும் உயிரில்லா நாள்களாக சந்தித்தாலும் கூட இனி சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை உயிருள்ளதாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எங்கிருந்தாலும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடம் இருகரமேண்டி பிரார்த்தித்து எனது பயானை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் கவலையிலே இருக்கக்கூடியவர்கள், துக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், துயரத்திலே இருக்கக்கூடியவர்கள், கஷ்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், நஷ்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், தொழில் இல்லாதவர்கள், கையிலே காசு இல்லாதவர்கள், இருப்பதற்கு வீடு இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது ஒரு புனிதமான நாள். ஏன்னு கேட்டங்கண்டா, இந்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 வகையான சோதனைக்கு பின்னால் இந்த நாள் கொடுக்கப்பட்டது. இனி உலகத்தில் இருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவுக்கு வந்த சூழ்நிலையிலே தான் இந்த நாள் கொடுக்கப்பட்டது. என்ன 3 வகையான சோதனை? இஸ்லாத்தை ஏற்ற பின்னே தனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் 2 பேர்கள். முதல்ல தன்னுடைய இஸ்லாத்தை, அன்பிற்குரியவர்களே, சவுர் குகையில் இருந்த நேரத்தில் 2.5 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு 1 தடவைக்கு 2 தடவைக்கு நடந்து கொண்டு போய் கட்டிய கணவனுக்கு சாப்பாடு கொடுத்து எந்த களங்கமும் கணவனுக்கு ஏற்படாத மனைவி ஹதீஜா நாயகி என்ன செய்தார்கள்? அவர்கள் தான் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கப்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. கதவை திறந்த ஹதீஜா நாயகி என்ன செய்கிறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. கதவை திறந்தவனை பார்த்தா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. உடம்பை தொட்டு பார்க்குறாங்க. பயங்கரமான காய்ச்சல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. என்னாண்டு காரணம் கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே சொல்லலை. மாறாக என்ன சொல்கிறாங்க? யா ஹதீஜா ஜம்மிலூனி, போர்வையை எடுத்து என்னை போத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹதீஜாட்ட, போர்வையை எடுத்து என்னை போத்து, எனக்கு குளிர் தாங்க முடியவில்லை. போர்வையை பொத்திட்டு கேட்குறாங்க, இவ்வளவு உடம்புல இப்படியாக்குந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாட்ட சொல்கிறாங்க, நான் குகையிலே தனித்திருந்த போதெல்லாம் எனக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த, ஏன் இந்த குகையிலே வந்து வாழ்க்கை நடத்துகிறீர்கள் என்று நீ கேட்கவே இல்லை. ஏன் இந்த குகையில் வந்து கிடக்கிறங்க அப்படின்னு நீ ஒரு பொழுது கூட கேட்கவே இல்லை. ஆனால் அந்த குகையிலே என்ன இப்படி ஒரு ஆச்சரியம் நடந்து கொண்டே இருந்தது. அதனுடைய முழுமை இன்றைக்கு வெளியே தெரிந்தது. முதல்ல என்ன, தனித்திருந்தேன் நான். அதற்கு பின்னால் என்ன செய்தார்? ஒருவர் என்னிடத்திலே வந்து போனார். அப்படம் பேச ஆரம்பித்தார்.
பேச ஆரம்பித்தார். ஏன்னா அதற்கு பின்னால் என்ன செய்தார்? அவர் வருவதற்குண்டான அடையாளம் என்ன மணி ஓசை வழியிலே கேட்டது. அதற்கு பின்னால் என்னை வந்து என்ன செய்தார்? கட்டி பிடித்தார். அதற்கு பின்னால் இறைவன் புறத்தில் இருந்து என்ன செய்து கொண்டு கொடுத்தார்? மில்லத்து மார்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்து குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தார். குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? ஏன்னா குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்து ஓதுன்னு சொன்னார். ஓதுன்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன்? எனக்கு ஓத தெரியாது. காரணம் கேட்டால் எனக்கு எழுதவும் தெரியாது, ஓதவும் தெரியாது. யார்கிட்டையும் ஓதவும் இல்லை, நான் யார்கிட்டையும் படிக்கவும் இல்லை. இப்படியாக்கும் இந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சால், என்னை ஓதும் சொன்னால் நான் என்னான்னு ஓதுவேன் அப்படின்னவனை என்னை திருப்பி கட்டி பிடித்தார். கட்டி பிடித்து விட்டு சொன்னார், இக்ரது பிஸ்மி ரப்பி கல்லதி கலக். எந்த அல்லாஹ் உன்னை படைத்தானோ, உன்னையும் என்னையும் எந்த அல்லாஹ் படைத்தானோ அந்த அல்லாஹ்வுடைய பெயர் நாமத்தை கொண்டு ஓதுன்னு சொன்னார். அவர் சொன்ன உடனேயே கடன் என்னுடைய வாயிலை வந்து விட்டது. அந்த இக்ரகு சூறா தான் முதல் சூறா, குர்ஆனில் இறக்கப்பட்ட முதல் சூறா. 30ஆம் சூறா இக்ரகு வருது பார்த்தீங்களா, அதான் குர்ஆனில் இறக்கப்பட்ட முதல் சூறா. ஆனால் அவர் ஓதுன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு போன பின்னால் என்னால் குளிர் தாங்க முடியலை, எனக்கு வீட்டுக்கே நடந்து வர முடியலை. ஆகையினால் வந்தவுடனே உன்னிடத்திலே நான் போத்த சொன்னேன். நான் அவருடைய மார்க்கத்தை கையிலே கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் ஏற்றிருக்கிறேன். இது ஆரம்பம், இனி அடிக்கடி வருவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னவண்ண முதலில் எந்த இறைவன் புறத்தில் இருந்து உங்களுக்கு மார்க்கம் வந்ததோ அந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது ஹதீஜா நாயகி தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லி முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது ஹதீஜா நாயகி. அந்த இங்கே அதை விட்டுருங்க, இங்கே விஷயத்துக்கு வந்துடுங்க. அந்த ஹதீஜா நாயகி முதலாக என்ன செய்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. கணவன் மனைவி என்ன வேண்டாலும் உயிராக இருக்கலாங்க. யாரோ ஒருத்தர் முன்னால் மௌத்தாயித்தானே தீரணும். ஒருத்தரை கொண்டு குழியில் படுக்க போட்டோன்னா இன்னொருத்தர் போய் சேர்ந்தா படுத்துக்கிற போகிறோம்? அது ஒன்றும் கிடையாது. அந்த ஹதீஜா நாயகியுடைய இழப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. அதற்கு முன்னால் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது தாய் அவர்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 6 மாதத்திலேயே அப்துல்லா இறந்து போனார். பெருமானார் பிறந்து 6 வருடம்னு நினைக்கிறேன். அந்த 6வது வருடத்திலே யார் இறந்து போனார்? ஆமீனா அம்மா இறந்து போனார். 6 வருடத்திலே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 50 வருஷம் வரைக்கும் பெருமானாருடைய முக்காவாசி காலங்கள் காத்தவர் யாருன்னு கேட்டால் அப்துல் முத்தலிப், அதாவது அவருடைய சின்ன தகப்பனார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார். அவர் என்ன செய்தார் தெரியுமா அன்பிற்குரியவர்களே? அவ்வளவு ஒரு அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அபூ தாலிபு காத்து வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிபு கண்ணும் இமையும் போல காத்து வந்தார். நெகமும் சதையும் போல என்ன செய்தார்? முகம்மதை காத்து வந்தார். பூவும் நாரும் போல காத்து வந்தார். இன்னும் கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னது எப்படி காத்து வந்தார்? ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து சொல்ற போது அல்லாஹ் சொல்றான், ஆணே உனக்கு பெண் ஆடையை போல, உன் உடம்பிலே உண்டான ஆடையை போல, பெண்ணே உனக்கு ஆண் உன் உடம்பிலே உண்டான ஆடையை போல அவ்வளவு நெருக்கமாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆணையும் பெண்ணையும் பார்த்து கணவன் மனைவியை சொல்றான். அப்படி காத்து வந்தார் யார்? அபூ தாலிபு. அந்த அபூ தாலிபு என்ன செய்தார்? திடீர்னு நோயிற்றவர் முதலிலே இறந்து போனார். பெருமானாருக்கு அரணாக இருந்தவர், வெளி உலக எதிர்ப்புகளை எல்லாம் காத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அந்த கொள்கையை மறுக்காமல் அதற்கு முழுக்க ஆதரவு கொடுத்து முகம்மதை காத்து வந்த அபூ தாலிப் என்ன செய்தார்? முதல்ல இறந்து போனார். அபூ தாலிபு தான் வலது கை, பயங்கரமான வலது கை இழந்து ஒரு சில மாதங்களிலே யாரை இழக்க வேண்டியது வந்துச்சு? வீட்டுக்குள்ளே துணையாக இருக்கக்கூடிய ஹதீஜா நாயகி, முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனைவி, தாய்க்கு தாயாக
என்ன தங்கைக்கு தங்கையாக எல்லாமாக இருந்த மனைவி கதீஜா நாயகி இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த 2 பேர் வெளி உலக தந்தை அபு தாலிப் இறந்துட்டாரு. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்த தாய் கதீஜா நாயகி இறந்து போனாங்க. இந்த ஊரில் நமக்கு என்ன இருக்கிறதுன்னு எங்கே போனாங்க? அங்கே இருந்து மக்காவில் இருந்து கடந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? தாயிஃபுக்கு போனாங்க. மக்காவில் இருந்து ரொம்ப தூரம் தாயிஃப், மக்காவில் இருந்து ரொம்ப தூரம், மக்காவில் இருந்து 40-60 கிலோமீட்டர் தாயிஃப். அந்த தாயிஃபுக்கு போனாங்க. கொஞ்ச நாளைக்கு போய் அங்கேயாவது என்ன செய்யலாம்? தகப்பனை இழந்த கவலையை இழக்கலாம், மனைவி இழந்த கவலை இழக்கலாம், அங்கே போய் மார்க்கத்தை சொல்லலாம் அப்படின்னு போய் அங்கே ரொம்ப நாளாக இருக்கலை. கரெக்டாக 10 நாள் தான் இருந்தாங்க. 10 நாள் தான் இருந்தாங்க. குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் ஆடிக்கிட்டு இருந்துச்சுப்பாங்க. அங்கே போய் மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? இதை விட பயங்கரமான கொடுமை. இங்கேயாவது வாயால் திட்டினார்கள், மக்காவிலையாவது கொலை செய்வதற்கு எல்லா முயற்சியும் பண்ணினாங்க. ஏன்னா ஆனால் பக்கத்துக்கு யாரும் வரலை. ஆனால் அங்கே என்ன செய்தார்கள்? சொல்லால் திட்டினார்கள், கல்லால் அடித்தார்கள். கல்லால் அடித்தார்கள். எங்கே அடித்தாங்க? விரட்டி விரட்டி அடித்தாங்க. ஓட ஓட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடித்தார். பெருமானாரை ஓட ஓட அடித்தார். ஆகையினால் என்ன, 1 நாள் 2 நாள் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் போன பெருமானார் 10 நாட்கள்ல இந்த ஊரை விட்டு போனால் போதும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. ஜிப்ரீல் சொல்லிட்டார், வந்து ஊரை விட்டு வெளியேறுங்கன்ட்டு. கள்ளக்கொண்டி உடம்புல அடிக்க அடிக்க என்ன ஊதுச்சு? உடம்புல இருந்து ரத்தம் ஊத்தியது. ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் அவசரமாக பூமிக்கு எத்தனை தடக்க வந்தங்கன்னு. 4 இடத்துக்கு 4 தடக்க வந்தோம்னா, நான் 4 தடக்க அவசரப்பட்டு வந்தீங்கன்னாங்க. அதில் ஒரு இடம் எல்லாத்தையும் என்னோட நேராயிரும், எனக்கு தொண்டை கட்டிருக்கு, சளி பிடிச்சிருக்கு என்ன. அப்போ சொன்னாங்க, அதில் ஒரு இடம் என்னவென்று கேட்டால் தாயிஃப் நகரம். எதற்காக தாயிஃப் நகரத்துக்கு வந்தங்கன்னு ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க. உங்களை கல்லால் அடித்து விரட்டினார்கள் அல்லவா, உங்களுடைய இரத்தம் உடம்பில் இருந்து வெளியேறி செல்லவா, அந்த இரத்தம் பூமியிலே விழுக போனது. பூமியிலே விழுக விடாமல் தடுப்பதற்கு நான் வந்து இரத்தத்தை பிடித்தேன். ஏன் பிடிச்சங்க? உங்கள் இரத்தம் பூமியிலே விழுந்தால் இந்த தாயிஃப் பூகம்பம் பிடித்து போய்விடும். நபியுடைய இரத்தம் பூமியிலே விழுந்தால் இந்த தாயிஃப் பூகம்பம் பிடித்து போய்விடும். ஆகையினால் நான் இருந்த இடத்திலே இருந்து அவசரப்பட்டு வந்தேன் ஜிப்ரீல் சொன்னார். அந்த தாயிஃப்ல 10 நாள் தான் இருந்தாங்க. இருந்து விட்டு என்னடா செய்யறதுன்னு தெரியாம அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று தாயிஃப்ல இருந்து மக்காவுக்கு வந்தாங்க. அதற்கு பின்னால் தான் என்ன கிடைச்சிச்சு? இந்த மேராஜ் கிடைச்சிச்சு. ஆகையினால தான் நான் சொன்னேன், நான் கவலையில் துக்கத்தில் துயரத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன செஞ்சால் போதும், இந்த இரவுல அல்லாஹ்விடத்தில் தொழுது இந்த கவலையை தீர்த்து வைன்னு சொன்னால் என்ன, பெருமானாருடைய கவலையை தீர்த்து வைத்ததை போன்று அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளுடைய கவலை இந்த இரவுல தீர்த்து வைப்பான். அதாவது ஒரு மனுஷனை அழைக்கிறது என்பது 3 விதம்ங்க. ஒரு மனுஷனை அழைப்பது என்பது 3 விதம். ஒருவரை ஒருவர் கூப்பிடுவது என்பது 3 விதம். அவர் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு என் வீட்டுக்கு வாருங்கள்னு கூப்பிடுறது ஒரு விதம். அடுத்தபடியாக வந்து நீங்க வாங்க என்னுடைய வீட்டுக்கு என்று சொல்லிட்டு போறது ஒரு விதம். முதல் செய்தி வாங்கன்னு அழைக்கிறது. இரண்டாவது வந்து எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் கூட்டிட்டு போறது ஒரு விதம், கூப்பிட்டுட்டு போறது. மூணாவது என் கூடையே நீங்கள் வர வேண்டும், என் கூடையே நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு வம்பு பண்ணி கூட்டிட்டு போறது 3வது விதம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 3 விதமான கவலைகளும் கொடுக்கப்பட்ட பின்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா வந்து ஜிப்ரீலை அனுப்பி வைத்து கூட்டிட்டு வர சொன்னான். அழைப்பு கொடுக்கல. ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போகல, வந்து என் கூடவே வாருங்கள். படுத்து கிடந்தவர்களை கூட்டிக்கிட்டு போய் ஜம்சம் பக்கத்தில் நிப்பாட்டி பெருமானாருடைய நெஞ்சை பிளந்து, அந்த இடத்திலேயே பெருமானாருடைய நெஞ்சை பிளந்து ஈரக்கொலையை வெளியே எடுத்து
ஜம்சம் தண்ணீர கழுவிட்டு திருப்பி பெருமானாருடைய என்ன அன்பிற்குரியவர்களை பெருமானாருடைய என்ன ஈரக்குலையை மாட்டி எங்கே அழைத்து சென்றார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அழைத்து சென்றார்கள். ஜிப்ரீல் அழைத்து சென்றார்கள். வம்படியாக வந்து அழைத்து சென்றார்கள். அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கானுங்க, அவனுக்கு எல்லா வகையிலும் துன்புறுத்தல்கள் ஏற்படுகின்ற பொழுது அவன் காத்திருக்கக்கூடிய பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து இறக்கப்படக்கூடியது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன இந்த இரவிலே நடந்தது. இந்த இரவிலே நடந்தது அன்பிற்குரிய அருமை பெருமக்களே. ஆகையினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இரவிலே எப்படி இந்த ஆச்சரியம் நடந்ததோ அதே ஆச்சரியம் என்ன நமக்கு நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இப்படியாக்கும் இரவுகளை என்ன செய்யணும்? நம்ம கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் தஆலா 5 இரவு கொடுத்தாங்க. மேராஜுடைய இரவு, பராத்துடைய இரவு, 2 பெருநாளுடைய இரவு, 2 பெருநாளுடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த 5 இரவையும் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது? எந்த உலகத்திலையும் கஷ்டம் கிடையாது அன்பிற்குரியவர்களே. ஏன்னு கேட்டுங்கண்டா, இந்த 5 இரவுமே எந்த விதமான திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே நாம் பேசலாம். நம்மளிடத்திலே அல்லாஹ் பேசுவான். இந்த 5 விதமான இரவிலேயும் நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த திரை இல்லாமல் பேசலாம். அல்லாஹ் நம்மளிடத்திலே எந்த திரை இல்லாமல் பேசுவான் அன்பிற்குரியவர்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் இருக்குகிறது, அல்லாஹ்ட்ட நேரடியாக பேசலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் இருக்குகிறது, அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசலாம். எந்த நேரம்டா? தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரம். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் யார் பேசினாலும் சரி, என்ன அதுக்கு மறுப்பே கிடையாதுங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது தான் கஷ்டம், தொழுகிறது தான் கஷ்டம். எந்திரிக்கிற கஷ்டம், தொழுகிறது கஷ்டம். ஆனால் அது இல்லாதவர்களுக்கு இந்த 5 இரவுகள் இருக்குகிறது அல்லவா, மிக புனிதமான இரவு அன்பிற்குரியவர்களே. ஆகையினால இந்த இரவு யாருக்கு பலன்? இப்படியாக்கும் இந்த சோதனையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பலன் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் இருந்து 1000 கிலோமீட்டர் ஜெருசலத்துக்கு போனாங்க, பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க. பெருமானார் எந்த ரஜபுடைய மாதத்தில் ஜெருசலம் போனார்களோ அந்த மாதத்திற்கு முன்னால் ஜமாத்தில் ஆகிற வரைக்கும் ஜெருசலத்திலே குப்பை கொட்டப்பட்டு கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதத்தில், அதாவது பைத்துல் முகத்தஸுக்கு அல்லாஹ்வை சந்திக்க போனார்களோ அந்த மாதம் உண்டாகிற வரைக்கும், அந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் வரைக்கும், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 90 ஆண்டு காலங்கள் பைத்துல் முகத்தஸ் என்னவாக இருந்தது? அந்த யூதர்களுடைய குப்பை கொட்டும் இடமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டு பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்களோ அந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 90 ஆண்டு காலங்கள் என்னவாக இருந்தது? பைத்துல் முகத்தஸ் யூதர்களால் குப்பை கொட்டி கேவலமாக என்ன விளையாடக்கூடிய இடமாக இருந்தது அன்பிற்குரியவர்களே. பெருமானார் எந்த ஆண்டு போனார்களோ அதற்கு முந்தித்தான் என்ன செய்தாரு? சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி அந்த யூதர்களிடத்திலே போர் தொடுத்து 90 வருடங்களாக கைவிடப்பட்ட அந்த பைத்துல் முகத்தஸ் என்ன செஞ்சாங்க? மீட்டி முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். அந்த மறு வருஷம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அன்பிற்குரிய அருமை பெருமக்களை எங்க போனாங்க? மேராஜுக்கு போறதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க கூட்டிட்டு போனாங்க? பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க. அதற்கு முன்னால் வரைக்கும் யூதர்களுடைய குப்பை கொட்டும் இடமாகத்தான் பைத்துல் முகத்தஸ் இருந்துச்சு. அல்லாஹ் அப்பொழுதுதான் மீட்ட வைத்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் அங்கே என்ன நடந்தது தெரியுமா அன்பிற்குரியவர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 1,24,000 நபிமார்களும் வரவேற்றார்கள். வரவேற்றது எதற்காக? எல்லா நபிமார்களும் பெருமானாருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா நபிமார்களும் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்கள். தௌராத்து கொடுக்கப்பட்ட மூசா இருந்தார், ஈசா இருந்தார், இன்ஜீல் கொடுக்கப்பட்ட ஈசா இருந்தார், ஜபூர் கொடுக்கப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இருந்தாங்க.
எல்லாரும் அவங்களுடைய வேதங்களை எல்லாம் ஓரத்திலே வைத்து விட்டு குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கேட்டார், அதாவது பைத்துல் முகத்தஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போகும்போது கேட்டார், ஒருத்தர் கபூர்ல தொழுதுகிட்டு இருக்காரு, யாரும் தெரியுதான்னு கேட்டார். பெருமானார் தெரியலேண்டாங்க. பெருமானார் தெரியலேண்டாங்க. ஒரு நல்லா பாருங்க, ஒருத்தர் கபூருக்குள்ளே தொழுது கொண்டிருக்கிறார், நல்லா பாருங்க. நாம யாருன்னு கேட்டாங்க. அவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். கபூர்ல தொழுதுகிட்டு இருக்கார் பத்தி, அவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் போகின்ற பொழுது உங்களை வரவேற்க ரெடியாக நிற்பார் பைத்துல் முகத்தஸ். எல்லா நபிமார்களும் வரவேற்றாங்க. ஏன் வரவேற்றாங்க? எல்லா நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரூஹாக இருக்கிற பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். ரூஹாக இருக்கிற பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் அன்பிற்குரியவர்களே. ஆகையினால் எல்லா நபிமார்களும் வரவேற்றார்கள். வரவேற்று என்ன செய்தார்கள்? எல்லாருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்து அதாவது இமாமத்து செய்தார்கள். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, எல்லாருடைய ரூஹுகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? எல்லாருடைய ரூஹும் சஃபாக நின்றது. எல்லா நபிமார்களுடைய ரூஹும் சஃபாக நின்றது. உடம்பு அல்ல, நல்லா புரிஞ்சுக்கிறணும். எல்லாருடைய ரூஹும் சஃபாக பைத்துல் முகத்தஸிலே நின்றது. உடம்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரூஹுகளுக்கெல்லாம் இமாமத்து செய்தார்கள். இமாமத்து செய்தார்கள். இமாமத்து செய்து எல்லாத்தையும் முசாபா செஞ்சுட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சந்திக்க போனார்கள்? அல்லாஹ்வை சந்திக்க போனார்கள். ஏன் அல்லாஹ் இத்தனை 1,24,000 நபிமார்களையும் அங்கே வர வைத்தான் தெரியுமா? வர வைத்தான் தெரியுமா? இந்த நாள் பார்க்கக்கூடியவங்களுக்கு விளையாட்டா தெரியலாம், வேடிக்கையா தெரியலாம். ஆனால் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளுங்க. என்ன முக்கியமான நாளுங்க? ஒவ்வொரு படைப்பும் தன்னுடைய தகுதியை அறிந்து கொண்ட நாள். ஒவ்வொரு படைப்பு நம்ம தான் உயர்ந்தவங்க, நம்ம தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு படைப்புமே தன்னுடைய தகுதியை அறிந்து கொண்ட நாள். என்னத்தை அறிஞ்சுக்கிட்டாங்க? அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை, மனிதனுக்கு கொடுத்த கண்ணியத்தை நமக்கு யாருக்குமே கொடுக்கல. எல்லா மனிதனை விட நாம் யாருமே உயர்ந்தவர்கள் அல்ல, மனிதனை விட நாம் யாருமே உயர்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மலக்குகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பிட்ட இடத்துக்கு போனவனைய ஜிப்ரீல் சொன்னாங்க, முகம்மதே நீங்கள் போயிட்டு வரலாம், இனி நான் வர முடியாது, நீங்கள் தானே வழிகாட்ட வந்தங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க, இதுக்கு மேல் ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் எரிந்து போய்விடுவேன். அப்போ மலக்குகள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, நாம் முகம்மதை விட தாழ்ந்தவர்கள் தான், நாம் மனிதனை விட தாழ்ந்தவர்கள் தான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வானலோகத்திலே ஜின்கள் எல்லாம் வந்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு. குறிப்பிட்ட இடம் வருகிற பொழுது ஜின்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்டார்கள். அதுக்கு மேல் அவர்களால் போக முடியல. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், மனிதனை விட நாம் தாழ்வானவன் தான். ஏனென்றால் அவர் போகும் இடத்திற்கு நாம் போக முடியவில்லை. 30 ஜுஸுல் அல்லாஹ் அதை பற்றி சொல்றான். அதாவது இந்த நைட்டில் வருவாங்க குடுகுடுப்பக்காரர்னு, எல்லா ஊர்லேயும் வருவாங்க. வந்துட்டு காலையில் வந்து நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. என்னன்னு கேட்டால் நம்ம வாழ்க்கையில் உள்ள 1-2 சொல்லுவாங்க, 10 சேர்த்துக்கிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன தெரியுமா? ஜின்கள் நைட்டில் போவாங்களாம். அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்திலே சொல்லுவானா, இன்னும் அடியாருக்கு இன்னும் நடக்க போகிறது என்று. அதை அவர்கள் ஒட்டு கேட்பார்களாம். நல்லா நம்ம மேலே பார்க்கலாம், வெள்ளி கீழே விழுகும், வானத்திலே இருந்து வெள்ளி விழுகும். மலக்குகள் சைத்தான்களை விரட்டுவதற்காக தூக்கி எறியப்படக்கூடிய அடையாளம் தான் அது. ஏன்னா எது வரைக்கும் போனார்களோ அதோடு போனார்கள். அதற்கு மேல் அவர்களால் போக முடிந்ததா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அன்பிற்குரியவர்கள், அன்றைக்கு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நாம் எல்லாரும் மனிதனை விட தாழ்ந்தவன் தான். சரி, 1,24,000 நபிமார்கள் இருந்தாங்களே, மூசாவும் இருந்தார், ஈசாவும் இருந்தார், தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் இருந்தார். அவர்கள் யாராவது அல்லாஹ்வை சந்திக்க முடிந்ததா? எல்லாரும் வழி அனுப்பிச்சு வச்சாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் பெருமானார் திரும்பி பார்த்த எல்லாம் பின்னால தான் நின்றாங்க. ஜிப்ரீலோடு பெருமானார் தான் போனார்கள். அப்ப எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தான்? எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தான்? இவர் உங்களிலே உங்களை விட இவர் உயர்ந்தவர். நாளைக்கு இவரும் என்ன செய்வார்? உங்களுடைய உம்மத்துக்கு நீங்கள் சாட்சியாக நிற்பதை போன்று கியாமத்திலே இவரும் நிற்பார். ஆனால் என்னை இவர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி இவர் உம்மத்தார்களை நான் பார்ப்பேன்.
நீங்கள் சுவனம் போனாலும் கூட உங்களுடைய உம்மத்தார்கள் என்ன செய்ய மாட்டார்கள், எல்லாரும் சொர்க்கம் போக மாட்டார்கள் அப்படிங்கிறத அறிவிக்கிறதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், எல்லா நபிமார்களையும் பைத்துல் முகத்தஸ் வர சொன்னான். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல 7 வானத்தாண்டாங்க. ஏன்னா சொர்க்க நரகத்தை பார்த்தாங்க. சொர்க்கத்தில் போய் பார்த்தாங்க. ஒருத்தர் நின்றார் வாசப்படியில், போய் பார்த்தாங்க. அவரை பார்த்தாவே பயமாக இருந்துச்சு. அவர் எதுக்குமே சொல்லலை. ரசூலுல்லாஹ்வை பார்த்தவொன்னே ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, மன்ஹாதிகின்னாங்க. மன்ஹாதாண்டாங்க. இவர் யாருன்னாங்க. இவர் தான் மலக்கு, இவர் தான் மலக்கு, சொர்க்கத்துடைய காவலாளி மாலிக்கு. இவருக்கு சிரிக்க தெரியாதான்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஜிப்ரீல் சொன்னாங்க, அவருக்கு பேசவே தெரியாது, இப்படித்தான் இருப்பார். ஏன் இப்படி இருக்காருன்னு கேட்டாங்க. நரகவாதிகளோட ரூகுகள் எல்லாம் உள்ளே கிடக்குகிறது, நெருப்பிலே கிடக்குகிறது. ஒரு நெருப்புக்கு காவலாளியாக இருக்கக்கூடியவன் சிரித்து கொண்டா இருப்பான். சிரிக்கவா முடியும்? அவனுக்கு சிரிப்பு வருமாட்டான். இவர் மாதிரி உலகத்தில் யாராவது இருக்காங்களா? இவரை படைக்கப்பட்ட படைப்பிலே இவரை மாதிரி அல்லாஹ் யாரையுமே படைக்கலன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கத்தை சுற்றி காட்ட போனாங்க. அங்கே ரிசுவான் நின்று கொண்டிருந்தார். அங்கே நின்று கொண்டிருந்தார் மலக்கு. போனவொன்னே ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னார், வரவேற்றாரு. இவர் மாதிரி யாராவது இருக்காங்களா? ஜிப்ரீல் சொன்னாங்க, இவர் மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை. காரணம், இவர் சுகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார். இவர் துக்கத்தில் இல்லை, இவர் சுகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இவருக்கு மாதிரி சொகுசு உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. காரணம் என்ன? சுகவாசிகள் எல்லாம் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சுகமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இவருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சுகத்தை இவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் மாதிரி யார் இருக்காங்களான்னு கேட்டாங்க ஜிப்ரீல்கிட்ட. இவர் மாதிரி யாருமே, இவரை படைச்ச படைப்பிலேயே அல்லாஹ் படைக்கல. இவர் அனுபவித்த சுகத்தை யாருமே அனுபவிக்க முடியாது அப்படின்னு சுவர்க்க தலவாயிலே நிற்கக்கூடிய அந்த மலக்கை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்னால் போய் அல்லாஹ்வை சந்திச்சு 3 வாங்கிட்டு வந்தாங்க. என்னத்தை வாங்கிட்டு வந்தாங்க? நமக்கு தெரிஞ்சது தொழுகை தான். எல்லா அசத்து மனத்தையும் சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் 3 வாங்கிட்டு வந்தாங்க. முதலாவது தொழுகை இல்லை. முதலாவது என்ன தெரியுமா? என்னுடைய உம்மத்தார்களில் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கணும். இதைத்தான் முதல்ல வாங்கினாங்க. தொழுகையெல்லாம் வாங்கலை. குர்ஆனுக்கு விரிவுரை எடுத்து பார்த்தா தெரியும், ஹதீஸுக்கு விரிவுரை எடுத்து பார்த்தாத்தையும் தெரியும். யூடியூப்பை போட்டு பார்த்தோம்னா பயான் செஞ்சால் அப்படித்தான் இருக்கும். 3 வாங்கிட்டு வந்தாங்க. முதலிலே அல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட்டது என்ன? எனக்கு என்ன தரஜா கொடுத்துருக்கு அதே தரஜா என்னுடைய உம்மத்தாருக்கு கொடுக்கணும். யாருக்குமே கொடுக்காத தகுதி ஒன்றை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, என்னுடைய உம்மத்தார்களுக்கு கொடுக்கணும். அல்லாஹ் கேட்டேன், எப்படி கொடுக்கணும்டா? நல்லமல் செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, பாவம் செஞ்சவங்க நரகத்துக்கே போனாலும் கூட ஒரு நாள் பாவத்திற்கு பரிகாரம் கொடுத்த பின்னால் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். என்னுடைய உம்மத்தாரில் யாருமே நரகத்தில் குடியிருக்கக்கூடாது, மற்றவங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. அல்லாஹ் முதல்ல அதை கொடுத்தான். தர்றேன்னு சொன்ன பின்னால தான் நீ என்ன தரப்போறன்னு அல்லாட்ட கேட்டாங்க. அதுக்கு பின்னு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், 50 நேர தொழுகையை கொடுத்து 5 நேரம் ஆக்குனாங்க. அது எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். மூசாட்ட வந்தாங்க, மூசா திருப்பி என்ன செஞ்சார், அனுப்பிச்சாரு, 5 நேரம் ஆக்குனாங்க. ஏன்னா 3ஆவதாக ஒரு அற்புதமான பரிசை கொடுத்தான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க 3வது அல்லாட்ட, என்னுடைய உம்மத்தார்களுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும், எதை செய்தால் நிறைவேறும், அதுக்குண்டான பரிசு ஒன்றை கொடுன்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, அப்படியா? அப்படி என்றால் சூரத்துல் பக்கராவில் கடைசியில் 2 ஆயத்து வருது. பில்லாஹி மாஃபி சமாவாத்தின்னு ஆரம்பிச்சு நான் ஜும்மாவிலே சொன்னேன், பன்சுர்னா அடல் கோமில் காஃபிரின்னு முடியும். ஏன்னா அந்த 2 ஆயத்தையும் அதனுடைய அடையாளத்தை கொடுத்தான் அல்லாஹ் உலகத்திலேயே. அந்த 2 ஆயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கையிலே கொடுத்து சொன்னான், இந்த 2 ஆயத்தை ஓதிவிட்டு யார் என்ன தேவையை கேட்டாலும் நான் என்ன செய்கின்றேன், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றேன். இதை உங்கள் உம்மத்தார்ட்ட அறிவிச்சிருங்க.
இந்த 2 ஆயத்தை வைத்து யார் என்னத்தை கேட்டாலும் சரி, இந்த 2 ஆயத்து எப்படி உயர்ந்ததோ அதே மாதிரி இந்த 2 ஆயத்தை கையிலே பிடித்தவர்கள் உயர்ந்தவர்களாகவே என்ன செய்வார்கள், என்னை சந்திப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிச்சு. இந்த 3ஐயும் கொண்டுக்கிட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், உலகத்திற்கு வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க, அந்த 3ஐயும் ஆயுதமாக கையிலே ஏந்தி இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பிச்சாங்க. வெற்றி கொடி நாட்டி 63வது வயதிலே தன் பேர் உலகம் இருக்குகிற வரைக்கும் தன் பேர் சொல்லும் அளவுக்கு என்ன வாழ்க்கையை காட்டிவிட்டு உடலையும் உயிரையும் என்ன அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு என்ன செய்துட்டு இருக்காங்க, மதீனா மாநகரத்திலே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, நீங்க எங்க சலாம் சொன்னாலும் என்கிட்ட சொல்லிடுவாங்கடா, எனக்காக எங்க துவா செஞ்சாலும் சொல்லிடுவாங்கடா. ஏன்னு கேட்டாங்க, 2 மலக்கு என் பக்கத்திலே நிற்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் எனக்கு எத்தி வைக்கப்படும், நீங்கள் எதை சொன்னாலும் எனக்கு என்ன செய்யப்படும், கேட்கப்படும் தாங்க. ஆகையினால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இந்த நாள் பயான் கேட்குற நாள் இல்லை. ஏன்னா நம்ம தனித்தனியாக அமர்ந்து நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் நீக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹ் எப்படி மேராஜை கொடுத்தானோ அதே மாதிரி இந்த இரவுகளை எல்லாம் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் இந்த ஆண்டு நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்து அடுத்த ஆண்டு உறுதியாக என்ன செய்யலாம், உயர்வுக்கு வரலாம். அதில் சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 10 நிமிஷம் தஸ்பீஹ் செஞ்சுட்டு துஆ ஓதிடலாம். அல் ஃபாத்திஹா.